ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து நார்மலாக ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பட் வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நிறையா டவுட் வரும். நிறையா வந்து நம்ம ஸ்டிச் பண்ண நிறையா வந்து நமக்கு வந்து ஐயோ இது இப்படி தைக்கணுமா அப்படி தைக்கணுமான்னு சொல்லிட்டு கட் பண்ணும் போது நிறையா மிஸ்டேக் வரும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ப்ளவுஸ் போடுவாங்க இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட நெக்கு வந்து ரொம்ப வந்து அகலமாக இருக்கும், ஒருத்தவங்களோட லென்த் வந்து ரொம்பவே டைட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. இப்போ இந்த ப்ளவுஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து ரொம்பவே அகலமாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து இருக்கும். பட் வந்து அது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு தான். அதாவது பாடி மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து 44 இன்ச் இருக்குது. ஆனால் நம்ம நெக்குக்குன்னு பார்க்கும்போது வந்து கம்மியாக தான் வச்சுருப்போம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து லூஸாக போடுவாங்க, ஆனால் நெக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ப்ளவுஸ்ன்னு பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த அளவு தான் சொல்லிட்டு நம்மளால் கரெக்டாக சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பாருங்களேன், இவங்களோட அந்த ஷோல்டர் லென்த் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஷோல்டரோட டெப்த் அப்படின்றது 1.5 இன்ச்சு தான் இருக்கும். நம்ம தச்சு திருப்பும் போது நமக்கு அவங்களோட ஷோல்டர் டெப்த் வந்து 1.5 இன்ச் தான் இருக்கும். கழுத்து வந்து ரொம்ப அகலமாக இருக்கும். பட் நம்ம பாருங்கள், இங்கே வந்து கழுத்தை வந்து ரொம்ப நம்ம அகலமாக வைக்கலை. அவங்க வந்து கழுத்து வந்து ரொம்ப அகலமாக வச்சுருக்காங்க. பட் வந்து என்னென்னா அதோட ஹைட்டு வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு தெரியும், என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, அப்போ தச்சு வரும்போது பெருசாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது, கரெக்டாக தான் இருக்கும். நம்ம ப்ளவுஸில் வந்து என்ன வைக்கிறோமோ அதை அப்படியே நம்ம வைக்கணும். ஸோ நான் இப்போ பாருங்கள், இது வந்து அகலமாக இருக்குது, ஆனால் பட் வந்து என்னென்னா அதோட ஹைட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுபடியே நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். அதோட ஷோல்டரோட டெப்த்து வந்து நம்ம பார்த்தோன்னா 1.5 இன்ச்சு கரெக்டாக வரும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக அந்த ப்ளவுஸில் என்ன இருக்கோ அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எப்படி பண்ணுவோம்னா, கரெக்டாக நம்ம அந்த ஆம் ஹோல்கிட்ட ஒரு மார்க் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த இடுப்பு முடியுது இல்லையா, நம்மளோட கிப் சைஸு, ஸோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஷோல்டர் கரெக்டாக முடியுது இல்லையா, அந்த இடத்துல ஒரு மார்க்கும். அப்புறம் வந்து நம்ம ஷோல்டர் எப்போவுமே நம்ம ஆம் ஹோல் வந்து அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம எப்படி கையை வச்சு நான் வந்து மார்க் பண்ணுறனோ அந்த மாதிரியே நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எப்போவுமே இப்படி தான் வந்து மார்க் பண்ணுவோம். அது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்மளோட அளவு ப்ளவுஸில் வச்சு எப்படி வந்து மார்க் பண்ணுறது அப்படின்றத நம்ம நிறையா வீடியோஸில் அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து மார்க் பண்ணதை வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதே அளவில் வந்து லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து கர்வ் வந்து கரெக்டாக வரைய முடியும். ஓகே, நம்ம இப்போ வந்து டானா ஷேப்பில் வந்து நம்ம ஆம் ஹோல் வந்து வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு நம்ம ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணோம் இல்லையா, ஆம் ஹோல் எவ்வளவு இருக்குது அப்படின்றத. ஸோ அந்த அகலம் நமக்கு பார்த்தோம்னா 2 இன்ச் இருக்குது. ஸோ ஒருத்தவங்களுக்கு 1.5 இன்ச் இருக்கும். இவங்க 2 இன்ச், இவங்களோட ஆம் ஹோல் வந்து கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருக்கும். கீழே கூடி நல்லா கர்வாக வராது, மேலே தூக்குன மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவங்க வந்து அந்த நம்மளோட ஷோல்டர் இருக்குது இல்லையா, அவங்க வந்தோட பாயிண்ட்டு வந்து 1.5 இன்ச்சு தான் வருது அவங்களுக்கு. ஸோ நம்ம நார்மலாக வச்சோம் அப்படின்னா நமக்கு 2.5 இன்ச் வரும். இவங்களுக்கு வந்து 1.5 இன்ச்சு தான் வருது. ஸோ அப்போ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கழுத்து வந்து ரொம்ப அகலமாக விட்டுருக்காங்க, ஷோல்டர் வந்து கம்மியாகிடுக்கு. பட் வந்து இது வந்து 36 மெஷர்மெண்ட் உள்ள ஒரு ப்ளவுஸு தான். பட் பாடி சுற்றளவு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க 44 இன்ச் இருக்குது. பாடி சுற்றளவுன்னு பார்க்கும்போது 44 இன்ச் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு அகலமான கழுத்து வச்சு பார்க்கும்போது ப்ராடாக இருக்கும், நெக்கு வந்து ப்ராடாக இருக்கும். என்னடா இது ஷோல்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, கரெக்டாக இருக்குமா, நம்ம வெட்டினா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். பட் கரெக்டாக தான் இருக்கும். நம்ம நம்பி கட் பண்ணி தைக்கலாம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு நிறையா பேர் ப்ளவுஸ் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்கும், ஷோல்டர் ரொம்ப குட்டியோண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ப்ளவுஸ் பார்க்கும்போது எனக்கே சம்டைம்ஸ் வந்து ரொம்பவே பயமாக இருக்கும். இது வெட்டி தைச்சோம்னா கரெக்டாக இருக்குமா அப்படின்ற டவுட்லாம் எனக்கு வரும். என்னடா உங்களோட நெக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது, ஷோல்டர் இவ்வளோ சிறுசாக இருக்குது அப்படின்ற டவுட்லாம் எனக்கே நிறையா வரும். ஸோ நீங்கள் தயங்காமல் நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும் போது தான் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸே ஆக முடியும். ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் நம்ம தாராளமாக வெட்டி தைச்சு கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளவுஸில் என்ன ஆம் ஹோல் வச்சோமோ அந்த அளவு தான். ஸோ நம்ம ப்ளவுஸை கரெக்டாக மடித்து போட்டு கட் பண்ண மார்க் பண்ணும் போது நமக்கு வந்து ப்ளவுஸ் கரெக்டாக தான் வரும். சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்குமே தவிர நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக தான் வரும். ஓகே, உங்கள்கிட்ட வந்து கர்வ் ஸ்கேல் இருந்ததுன்னா கர்வ் வச்சு வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு நம்ம விடுவோம் இல்லையா, 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ தையலுக்கு விடுங்க. ஸோ விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஸோ நான் எந்த இடத்துல முடிச்சேனோ அந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டேன். இடுப்போட மெஷர்மெண்ட் எவ்வளவோ நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து அதுக்கு ஒரு கோடு வந்து நான் வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆம் ஹோலுக்கு தையலுக்கு விட்டுறலாம்.
ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்ம 1/2 இன்ச் வந்து கரெக்டாக அந்த அக்குள்கிட்டேயும் ஒரு 1/2 இன்ச் மேலே வச்சுருக்கோம், ஷோல்டர்கிட்டேயும் 1/2 இன்ச் மேலே வச்சுருக்கோம். உங்களுக்கு கர்வு கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கேல் வச்சு கர்வை வந்து கரெக்டாக வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு பார்த்தாவே உங்களுக்கே புரியும். தையலுக்கும் ப்ளஸ் நம்ம தையல் தைக்கிறதுக்கு விடுறதுக்கும் ஒரு 1/2 இன்ச் விட்டு ஒரு 2 கர்வு வரைஞ்சிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கழுத்துக்கும் அதே போல் ஸ்கேலை வச்சு ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க ரவுண்ட் நெக்கில். தென் நெக்ஸ்ட்டு வந்து சீம் அலவன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது, மேலே வந்து 2 இன்ச் விடுங்க, கீழே வந்து 3 இன்ச் விடுங்க. கீழே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். ஏன்னா நம்ம வந்து பேக் சைடில் டக்கு பிடிப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுடலாம். ஸோ தென் நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டருக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், கரெக்டாக ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம வச்சு மார்க் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நம்ம அதை தவிர்த்து போக நம்மளோட ஸ்டிச்சிங் சீம் அலவன்ஸுக்கும் ஒரு 1/2 இன்ச் எல்லா சைடுமே நம்ம விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து சின்ன சின்ன பிகினர்ஸ்க்கான வீடியோஸ் மட்டும்தான். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ச் பை இன்ச்சாக நம்ம அதில் வந்து கட் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ அதை நான் கட் பண்ணதை எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணது போக மிச்சம் இருக்கிற கிளாத்து அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைட் நம்ம வந்து கட் பண்ணணும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.